வீடியோ ஸ்டார்டிங்ல மட்டும் பார்த்து முடிவு பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ நமக்கு ஒருத்தர் பார்த்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுமோ அது 50% ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா ஃபுல்லா வீடியோ பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சு. இந்த வீடியோ 4 பாயிண்ட் வச்சு தான் பேச போறேன். ஃபர்ஸ்ட், வீக்கெண்ட்ல போகாம ஏன் வீக் டேஸ்ல போனோம்னா, வீக்கெண்ட்ல கூட்டம் அதிகமா இருக்கும், வீக் டேஸ்ல கூட்டம் அவ்வளவா இருக்காது. கூட்டம் அதிகமா இருக்கும்போது நம்ம ஃபுல்ஃபில்லா என்ஜாய் பண்ண முடியாது. மற்றவங்க நிறைய பேர் பார்க்கும்போது நம்ம என்ஜாய் பண்றதை விட்டுருவோம். கூட்டம் இல்லாதப்ப நம்ம ஒரிஜினல் கேரக்டரே வெளியே வந்து செம்மையா என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட், பெரிய பெரிய தீம் பார்க் போகாம சின்ன தீம் பார்க் ஏன் வந்துட்டோம்னா, இதுக்கு முன்னாடி சில் அவுட்ன்ற பெரிய தீம் பார்க் போயிருந்தோம், கோவை கொண்டாட்டம் பெரிய தீம் பார்க் போயிருந்தோம். போகும்போது அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க, அவ்வளோ தண்ணி பூரா அசுத்தமாக இருந்துச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைமே இருக்காது. ஏன்னா ஆளுங்க ரெகுலராக வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. அதனால அங்கே தண்ணி பூரா அசுத்தமாக இருந்துச்சு. அந்த மாதிரி தீம் பார்க் போயிட்டு வரும்போது 2 days 3 days எங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சு, அரிப்பு இருந்துச்சு, ஒரே எரிச்சலாக இருந்துச்சு ஸ்கின்ல. இந்த மாதிரி சின்ன வாட்டர் தீம் பார்க் வரும்போது தண்ணி கிளீனாக இருக்கும், அதே மாதிரி நமக்கு ஸ்கின் அலர்ஜி அவ்வளோவா வராது. இந்த மாதிரி எத்தனை பேர் பெரிய பெரிய தீம் பார்க் போய் தண்ணி செட் ஆகாமல் அலர்ஜி அரிப்பு வந்துட்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேர்ட், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஸ்லைடு மொத்தமாகவே 5-6 தான் இருந்துச்சு. வாட்டர் ஃபால் ஒன்று இருந்துச்சு, ஜென்ஸ்க்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்தாங்க. ரெயின் டான்ஸ் இருந்துச்சு, கிட்ஸுக்கு தனியாக ஸ்மால் ஸ்விம்மிங் பூல் வித் ஸ்லைடோட வச்சுருந்தாங்க. ட்ரை கேம்ஸ் ஒன்லி கிட்ஸ்க்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஸ்மால் ஃபுட் கோர்ட் இருந்துச்சு, மினி பார்க் இருந்துச்சு. இது தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. என்னதான் சின்ன வாட்டர் தீம் பார்க்காக இருந்தாலும் பெரிய பெரிய வாட்டர் தீம் பார்க்கில் அழுக்கு தண்ணியில் போய் குளிச்சுட்டு ஸ்கின் அலர்ஜியோட போய் தூங்குறதுக்கு இது எவ்வளவோ பெட்டருங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ள பொண்ணு ஒரு 1/2 hour சுற்றி பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். ஏன் ஸ்விம்மிங் பூல்னா, ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃபை ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விடலாம் தான் அவளை மைண்ட் வாஷ் பண்ணி தள்ளி விடலாம்னு பார்த்தா அது பக்கத்துலேயே வரல. சரி நம்ம போய் உள்ளே போய் தள்ளி விட்டுறாங்க, ஒரே தள்ளி விட்டேன். ஸ்விம்மிங் பூல்ல இருந்த தண்ணி அவ்வளோ கிளியரா இருந்துச்சுங்க. தரையில இருக்கிறது அப்படியே மேலே தெரிஞ்சிச்சு. நல்லா குதிச்சு என்ஜாய் பண்ணோம். ஒரு 1 hourக்கு மேலே ஸ்விம்மிங் பூல்லே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நல்லா ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு டைவ் அடிச்சுக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி அங்கே போய் ஒரு ஆட்டத்தை போடலான்னு நானும் என் ஒய்ஃப் கிளம்பி போய் அங்கே ஒரு ஆட்டத்தை போட்டுருந்தோம். எப்படிலாம் டான்ஸ் ஆடுறோன்னு பாருங்க. அந்த டான்ஸ்ல ஒரு ஃபன்னான மூமெண்ட்டும் நடந்துச்சு. நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயம் தானே நடந்தா எவ்வளோ ஹாப்பியா இருக்கும், அதுதான் அங்கே நடந்துச்சு. விழுந்து எந்திரிச்சு போய் ஓரமா உட்காந்து அழுவான்னு பார்த்தா மறுபடியும் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டா. பாட்டு முடிகிற வரைக்கும் ஆடிட்டே இருக்காங்க. சரி நானும் கூட போய் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. சரி என்ஜாய் பண்ணதுக்கு ஸ்டெப்பா முக்கியம், பாட்டுக்காரங்க கூட நம்ம பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டோம். நாங்க விளாட்றத பார்த்து பையன் அங்க உட்காந்து ஏக்கமா பார்த்துட்டு இருந்தான். சரி நீ மட்டும் ஏன்டா வேதனையில இருக்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் அவுட்ரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றி அவனை அங்கே விளாட விட்டாச்சு. அவனுக்கு என்ன யோசிச்சும் தெரியல, இந்த ஆளுக்கு மனசு கொடுப்பானா, நான் போறேன் பெரிய ஆழத்துக்கு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். பாப்பா செல்லக்குட்டி நான் தூக்கிட்டு போறேன்னு கூட்டு போய் குளிக்க வச்சேன். இடத்த விட்டு போகவே மாட்டாங்க. 1/2 hour குளிச்சுட்டு இருக்கான். பையனை கொஞ்சம் குளிக்க வச்சுட்டு அவனை கொடுத்துட்டு நாங்க வாட்டர் ஸ்லைட்ல போக ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தா எப்படி ஃபீல் கொடுக்குமோ அதே ரியல் ஃபீல் இந்த வீடியோ கொடுக்கும். தம்பி வரலையா?